உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம சிலம்பு மேல எல்லாரும் வீணா பழி போட்டாங்க. இப்போ அவருக்கும் மகேஷ் காணாம போனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு போலீஸா சொல்லிட்டாங்க. அதனால இனிமே சிலம்பத்தை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாது. எல்லாருக்கும் இதை ஒரு வார்னிங்கா சொல்றேன். ரேவதி, இவ்வளவு நாள் நம்ம ராஜாவோட பழகிட்டு இருக்கோம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு நமக்கு தெரியாதா? மற்றவங்கெல்லாம் மனசுல ஆளாளுக்கு ஒண்ணு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு நீயும் ராஜா மேல சந்தேகப்படுறியம்மா. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, உங்களுக்கு புரியலப்பா. நீங்க நல்லவரு அப்பாவே. அதனால எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது. சில பேரு நிஜமாவே நல்லவங்களா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியலப்பா. அப்படி நடிப்பாங்க. இந்த ராஜாவும் அப்படி நடிக்கிற ஆள் தான். பிரமாதமான நடிகர். அப்படி இல்லம்மா, சந்தேகம் கண்ணை மறைக்குது. என்னோட சந்தேகம் 100% சரின்னு இப்பவும் நான் நம்புறேன்ப்பா. எனக்கு இந்த டிரைவர் மேல சந்தேகம் இருக்கு. சந்தேகம் என்ன, இவர்தான் கடத்திருப்பாரு நான் உறுதியா நம்புறேன். அம்மா, போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்சு அவங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேம்மா. நான் தான் அப்பாவி, அவனை நம்பிட்டேன். ஆனா போலீஸ் முட்டாள் இல்லையே. போலீஸ் முட்டாளா இல்லாம இருக்கலாம்ப்பா. ஆனா இந்த ஆளு போலீஸை விட புத்திசாலி. ஏதாவது சொல்லி அவங்களே ஏமாத்திருப்பாரு. ரேவதி, சிலம்போ நம்ம கூடயே இருந்தவன். எல்லா பிரச்சனையிலையும் நம்மளை காப்பாத்தினவன். ஏன் எத்தனை தடவை இவனால நம்ம குடும்பமான காப்பாத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நீயும் பாத்துருக்கல. ராஜாவை பத்தி இவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படி மாறி போனதா எனக்கு சத்தியமா புரியல ரேவதி. அத ஒன்னும் நான் மறுக்கல மாமா. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாவை நான் நம்பல. அவ்வளவுதான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.